டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்ம அக்ரிமோனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிமோனி வந்து ஒரு ஃப்ளவர் மெடிசன். அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா எட்வர்ட் பேட்ச் ஐயா தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அக்ரிமோனி ஃப்ளவர் மெடிசனில் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து என்னன்னா மனசில் வந்து ரொம்ப கவலையாக வச்சுக்கிட்டு வெளியில் பேச முடியாமல் தவிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனநிலைக்கு வந்து நம்ம அக்ரிமோனியை வந்து கொடுக்கும் போது அவங்களோட அந்த ஒரு பாரம் வந்து கம்மியாகும். அதே மாதிரி அந்த அக்ரிமோனியோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா, யார்கிட்டையுமே எதுவுமே பேச முடியாமல் அவங்களோட கவலையை மட்டும் நினச்சி வாழ்கிற ஒரு பர்சன்ஸ் தான் வந்து அக்ரிமோனி பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இவங்களோட இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, இவங்க மனசில் வந்து கவலையை வச்சு 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 அது வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மனநிலை பாதிப்பை கூட மாற்றுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்க வந்து ரொம்ப 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 மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாவே மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நம்ம அக்ரிமோனி ஃப்ளவரை வந்து எக்ஸ்ட்ராக்டாக வந்து நம்ம கொடுக்கும் போது அவங்க பழையபடிக்கு மாறுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த அக்ரிமோனி பர்சன்ஸ் வந்து என்ன இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, அந்த மாதிரி ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்களுக்கு தனக்குத்தானே வந்து சொல்யூஷன் தேடுறதுக்காக ட்ரிங்க்ஸு, கெட்ட பழக்கம் அதை வந்து நாடுவாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப லோன்லாக தான் இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங்கு, ஸோ அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களில் போயிட்டு மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நம்ம வந்து அக்ரிமோனியோட ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்டாக வந்து கொடுக்கும் போது ஸோ இவங்க எல்லாமே பழையபடி வந்து மாறதுக்கு நிறையா 100% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அக்ரிமோனியோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஃப்ளவரை பற்றி நம்ம பேசலாம்.